I request our organizing secretary, Dr. Karthik Devanayagam sir, to welcome the dignitaries. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் முதுநிலை மனநல மருத்துவர்களுக்கான 2 நாள் பயிலரங்கம், தமிழ்நாடு ஸ்டேட் போஸ்ட் கிராஜுவேட் கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ற நிகழ்வு இன்று புதுக்கோட்டையில் நடக்கிறது. தமிழ்நாடு மனநல சங்கத்தின் சார்பாக இத்தகைய நிகழ்வு இது 3ஆம் ஆண்டாகும். 3ஆம் ஆண்டில் மனநலத்துறையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இத்தகைய நிகழ்வு புதுக்கோட்டை போன்ற நம்மளுடைய நகரத்தில் நடைபெறுகிறது. இத்தகைய நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை விருந்தினர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வாறு ஒரு மனநல கருத்தரங்கம் புதுக்கோட்டையில் நடக்கிறது என்று சொன்னவுடன், தகவலை போய் சொன்னவுடன் உடனடியாக எவ்வளவு பணிகள் இருந்தாலும் இதற்கு நான் வந்தே தீருவேன் என்று 2 வாரங்களுக்கு முன்பே அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இப்பொழுதும் கருத்தரங்கத்திற்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, மாணவர்கள் படிக்கணும், நான் வெயிட் பண்ணிட்டு வரேன், 11:45க்கு நாங்கள் வாங்கிய அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் தள்ளி போனாலும் நான் அதுக்கு தகுந்தாப்பில் வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சார் வந்திருக்காங்க 11:15. அதனால் சார் இப்போ பங்க்சுவாலிட்டியில் ரொம்ப டைட்டாக இருப்பாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை டாக்டர்ஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நிம்மான்ஸ்லேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து, ஐஎம்ஹெச்லேருந்து டேரக்டர் எல்லோரும் வந்திருக்காங்க சொல்லி இந்த மாதிரி வர்றேன்னு சொல்லி இப்போ ப்ரோக்ராம் ரீஷெடியூல் பண்ணி வந்திருக்காங்க. உங்களை மீண்டும் மனமாற வரவேற்கிறேன் சார். இந்த நிகழ்வுக்கு இத்தகைய நிகழ்வுகளை புதுக்கோட்டையில் நடத்துவதற்காக அனுமதி வழங்கி சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து வழிகாட்டிய நம்முடைய தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சார் மனநல சங்க தலைவரான கடந்த ஓராண்டில் முதல் முறையாக அனைத்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பயணித்து மருத்துவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கு அனைத்து வகையான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மக்களிடையே கொண்டு போய் இந்த மனநல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், டு டெமோக்ரட்டைஸ் த மென்டல் ஹெல்த் நாலேஜ் அமங் த பப்ளிக் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சார் செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த நிகழ்வு நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதல் மனநல மருத்துவர், முதல் அரசு மனநல மருத்துவர், மூத்த மனநல மருத்துவர், அதே போல் விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடியவங்க, மன வளர்ச்சி கொண்டவங்க, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி உள்ளவங்க, அதேமாதிரி நொமேட்ஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இசிடி சர்வீசஸ்லாம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியுமே ஓபி சர்வீசஸை இப்போயாவது டிஎம்ஹெச் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்குறோம். அது இல்லாத பொழுது ஒரு பொது மருத்துவருங்கிற பணியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மனநலத்துறையை வளர்த்தெடுத்த, ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி நல்லபடியாக வளர்த்தெடுத்த நம்மளுடைய மாவட்ட மனநல சங்க தலைவர் ஜமான் சார் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இத்துறையில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் மூலமாக மக்களுக்கு பெரும்பங்காற்றிய மூத்த மருத்துவர்களாகிய நம்ம சிஆர்எஸ்ஆர் நாங்கள் கூப்பிடுவோம் அன்போடு, பேராசிரியர் சி ராமசுப்ரமணியம் சார் அவர்கள் கம்யூனிட்டி சைக்கியாட்ரியில் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களை இன்று கெஸ்ட் ஆஃப் ஹானராக சிறப்பிக்க இசைந்துள்ளார்கள். வரவேற்கிறோம் சார். அதே போல் நம்மளுடைய குழந்தை மனநல மருத்துவம் என்றாலே நம்ம மாணவர்களுக்கு மருத்துவம் தெரியும், ஒரு பெயர் தெரியும். நம்மளுடைய பேராசிரியர் ஜெயந்தினி மேடம் அவர்களை
வருக வருக என வரவேற்கிறேன். I request our IMH Director, Dr. Malayappan sir, to come to the dais. இந்த நேரத்திலே இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மனநல மருத்துவமனையின் காப்பகத்தின் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தோட டைரக்டர் பேராசிரியர் மாலைப்பன் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இங்கே கெஸ்ட் ஆஃப் ஹானராக வந்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இத்தகைய சேவைகளை வழங்கக்கூடிய ஒருவரான, அதாவது உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை கையாளக்கூடியதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அவங்க ஒரு பேசுகிறதே கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒன் டே இங்கே ஒரு மணி நேரம் செஷன் எடுக்கிறதுக்காகவும் இந்த மாணவர்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த மருத்துவர் விஜய் நாகசுவாமி சார் அவர்களை வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடுகளை செய்ய உதவி செய்த நம்மளுடைய ட்ரெஷரர் சிவசைலம் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவ பேராசிரியர்கள், நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அனைத்து மாணவர்களையும் வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். I request our dignitaries to light the Kuttuvilakku. I request our chief guest, Honorable MP sir, TNIPS President sir. We are pleased to invite our organizing chairman, Dr. M.K. Zaman sir, to address the gathering. I will be comfortable there. Stage ke bandar. அப்படியா? Dear colleagues and friends, good morning to, I think it is good afternoon now. Good afternoon to everybody, one and all. I am happy to be in your midst this morning on this rare occasion, namely 3rd PGCME 2024, organized by the Pudukkottai District Psychiatric Association, spearheaded by our young, enthusiastic Secretary Dr. Karthik Devanayagam, who has thrown his heart and soul in this venture, in which he has left no stone unturned towards achieving a grand success. I wish him and his
dedicated team, this Godspeed in this endeavor, and for this pioneering endeavor. Relevance of CME. In today's fast-moving global scenario, one will lose the battle if he does not keep himself abreast of the day-to-day developments taking place, day-to-day developments taking place, not only at regional and national level, but also at international level. This is very much true in the field of medicine. It is rightly said that if you don't update your academic knowledge, you will be outdated and pushed to the backbench. The concept of CME, a well thought out move enforced by our seniors and the elders, and that which we are following their footsteps, and thereby we are reaping the benefits of the academic exercise every year. There is no doubt this benefits not only the students but also the teachers in this field of psychiatry. Stalwarts in psychiatry from far and wide have landed in Pudukkottai soil to deliver lectures, which I am sure is going to be a feast to your ears and heart. I would therefore urge the enlightened audience to shoot your stimulating questions at the end of each lecture, and be benefited by the thought-provoking answers and erudite explanations. Thank you. Thank you, sir. Now we are glad to invite our TN IPS President, Dr. Paneerselvam sir, to deliver his presidential address. Respected Honorable MP Abdullah sir, the guest of honor Dr. C. Ram Subramanian sir, Jayendri Madam, Vijay Nagasamy sir, and the Indian Psychiatry Society Tamil Nadu chapter office bearers, and the delegates, postgraduates. Very good evening to all of you. First, I congratulate our Dr. Karthik Doraisamy for Karthik Devanayagam for organizing this conference at Pudukkottai. As initially the PGCM was allotted to Madurai. இப்போ மதுரையில் வந்து இப்போ நான் மதுரை தான் இப்போ நிறைய கான்வர்ஸ் பண்ணுறீங்க சார், எங்களுக்கு வந்து புதுக்கோட்டைக்கு கொடுங்க சார் அப்படின்னாரு. தென் இல்லைப்பா புதுக்கோட்டையில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குமா அப்படின்னா, இல்லை சார் நம்ம பண்ணிக்கலாம் சார்னாரு. ஹஸ் டன் அன் எக்ஸலன்ட் அரேஞ்ச்மெண்ட், ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடனரி அரேஞ்ச்மெண்ட், வெரி குட் அரேஞ்ச்மெண்ட். Really I congratulate Dr. Karthik Devanayagam and also the Pudukkottai District Psychiatric Association organizes a wonderful CME programs. And I also, Indian Psychiatric Society Tamil Nadu chapter is very energetic now. We are doing a lot of activities, not only for the postgraduates, also our psychiatric colleagues. And Indian Psychiatric Society is organizing the RCBC programs. For every month and every third Tuesday, we are conducting RCBC programs, and is actively participated by the PG postgraduates in Tamil Nadu as well as in Pondicherry. So mainly the reason for this RCBC program is to give an insight into the research. எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் முக்கியம், அதே மாதிரி ரிசர்ச்சும் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்காக we understand and we want to give a lot of insight into this research we are conducting in RCBC programs. Another important things we are doing it in Tamil Nadu IPS is the Enrich webinar. So Enrich webinar வந்து every month, every Tuesday we are doing Enrich webinar, especially for a young psychiatrist.
நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவலில் 3 ப்ரோக்ராம் தான் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த பிஜிசிஎம்இ பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். மிஞ்சி போனால் நம்ம எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு 8லேருந்து 10 பேருக்கு சான்ஸ் கொடுத்தா 30 ஸ்பீக்கர் மட்டும் தான் நம்ம பேச முடியும். பட் we want to நிறைய we have lot of psychiatrists, young psychiatrists there. We want to give a platform for them. அவங்களுக்கு வந்து திறமைகள் நிறையா இருக்கும், அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். யங் சைக்காட்ரிஸ்ட்டுக்கு டேலண்ட் இருக்குது, வாய்ப்பு கொடுக்கணுங்க. அதே நோக்கத்தில் தான் என்ன செய்யணும், we have formed an enrich webinar. ஸோ 2 ஸ்பீக்கர் 4 சேர்பர்சன் எல்லாமே யங் பீப்புள், யங் சேர்பர்சன். அதுதான் தெரியும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள டேலண்ட்டை வந்து வெளியே காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது. பட் we want to give opportunities for all யங் சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் we started an enrich programs and it give an overwhelming response. Really I'm happy. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் இந்தியன் தமிழ்நாடு சாப்டரோட இந்தியன் சைக்காட்ரி தமிழ்நாடு சாப்டர்னா we purchased a house for the TNIPS. Actually within a short period of time, short span of time, 4 months, we are able to accumulate a huge amount to purchase the house and register the house at Chennai last month. And we are going to inaugurate in June. And I really thank all the contributors for generously donating this amount. நான் பிரசிடென்ஷிப் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் வந்து தமிழ்நாடு ஐபிஎஸ்க்காக ஒரு பில்டிங் வேணும். ஏன்னா பில்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா we need an address, we need to coordinate lot of activities like வந்து ஸ்டேட் லெவல் ஆக்டிவிட்டிஸ் கோஆர்டினேட் பண்ணும். we have a journal, தமிழ்நாடு ஜேர்னல் இருக்குது, அந்த ஜேர்னலுக்கு ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கும்போது இனிஷியலி வாஸ் பண்ணோடனே ஐ தாட் தட் ஹவ் இட்ஸ் ஹேப்பன். பட் ஐ எம் ஹாப்பி தட் இட் இஸ் ஹேப்பன் டூரிங் மை 10 years of பிரசிடென்ஷிப். என்னுடைய பீரியடில் அந்த ஹவுஸ் வாங்கி அதை வந்து இனாகரேட் பண்ண உண்மையிலே ரியலி ஐ எம் பிளஸ்ட். So, and thank you all the contributors. We still need money for the innovation work. It was not contributed. Please contribute generously for that for the TNIPS house. And also another important thing is we want as the Tamil Nadu IPS Indian Psychiatrist Tamil Nadu chapter also want to do a community work. We want to do a lot of community works. And we all know that 8 people are suffering from mental illness. The National Mental Health Survey which was conducted recently, it says that 80 to 90, there is a treatment gap is 80 to 90%. Only 20% of the people, 10 to 20% of the people only receiving psychological treatment for their mental health issues. 80லிருந்து 90% மக்களுக்கு மனநல பற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனநல மருத்துவமே கிடைக்கல. அப்படிங்கிறத நம்ம இந்தியாவுடைய நம்ம நேஷனல் லெவலில் பண்ணக்கூடிய சர்வேயோடைய ரிப்போர்ட். ஒன்லி வந்து 10 to 20% of people தான் ரிசீவ் பண்ணுறாங்க. There are various reasons are attributed for that. And வந்து lack of awareness about the mental illness in the public, and also they have stigma, கலங்கம், மனநோய் டாக்டர்கிட்ட போனாலே கலங்கன்னு நினைக்கக்கூடியது. ஸோ அண்ட் ஆல்சோ லெஸ் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால் அட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ வி வாண்ட் அஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அஸ் அ சைக்காட்ரிஸ்ட், வி வாண்ட் டு பிரேக் தட் ஸ்டிக்மா. வி வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அமங் த பப்ளிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா another alarming thing is that the suicide rate in India recently 2022 ஜூலை மாதத்தில் நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ரிலீஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா சூசைட் ரேட் வாஸ் 12 per 1 lakh. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2017, அதாவது கோவிட் வரதுக்கு முன்னாடி த சூசைட் ரேட் இஸ் ஒன்லி 9.9. நவ் இட் வாஸ் 12 per 1000 இஸ் ஹியூஜ். நீங்கள் வேர்ல்டு லெவலில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சூசைட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 9, பட் இந்தியாவில் சூசைட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ வி நீட் லாட் ஆஃப் அட்டென்ஷன்ஸ். ஏன்னா யங் பீப்புள் த நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் அமங் த யங் பீப்புள் இஸ் சூசைட். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் அமங் த யங் பீப்புள் இஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இளம் மாணவர்கள், இளம் சிறார்கள், அதாவது 18 வயசு கீழே இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூசைட் அப்படிங்கிறது. ஆனால் ஐ வாஸ் ஒண்டரிங், நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி தானே வைக்கணும், அதுக்கு என்ன நேஷனல் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் ஒண்டரிங். தென் ஐ நோட்டீஸ் தட் இட் நீட்ஸ் டன் அர்ஜென்ட் அட்டென்ஷன். இந்தியாவில் அர்ஜென்ட் அட்டென்ஷன் இதை வந்து கொடுக்கணும். ஏன்னா சூசைட் ரேட்டை வி ஹாவ் டு வந்து முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், நம்ம குறைக்கணும். வி ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இஸ் இன் அவர் ஹேண்ட். கவர்மெண்டோட என்ன செய்யணும், நம்மளும் என்ன செய்யணும், அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணால் வென் ஐ டுக் அ பிரசிடென்சி, நமக்கான மனநல மருத்துவ திட்டம் அப்படிங்கிற நான் கொண்டு வந்தேன். we have to reach the unreached and underprivileged people. யாருக்கு மருத்துவம் கிடைக்கலையோ, யாருக்கு வந்து ரொம்ப கீழ்நிலைமற்றவர்களோ அவங்களுக்காக மனநல மருத்துவம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கான மனநல மருத்துவ திட்டம் அப்படிங்கிற ஒன்றை நான் வந்து அஸ் பிரசிடென்ட் எடுக்கும்போது நான் சொன்னேன். தென் வி வாண்ட் டு ஹானர் த பீப்புள். ரியலி சம் பீப்புள் ஆர் டூயிங் கம்யூனிட்டி ஒர்க். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக லாஸ்ட்டு திருச்சி நடந்த கான்ஃபரன்ஸில் பண்ணோம். இந்த கான்ஃபரன்ஸில் வி வாண்ட் டு ஹானர் சம் பீப்புள்
அந்த ஹானர் பண்ணக்கூடியது டாக்டர் சிஆர்எஸ் சார். ராமசுப்ரமணியன் சார் இஸ் அ லெஜண்ட். சார் வந்து ஃபார்ம்டு செல்லமுத்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி ஃபார் த 40 years இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன்ஸ். அதாவது வந்து ரியல் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய காலத்திலே அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் டாக்டர் சிஆர்எஸ் சார். ஸோ சாருடைய கையினால் இந்த அவார்டை கொடுக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஏன்னா அவரை வந்து எங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோன்றதே டாக்டர் சிஆர்எஸ் தான். ஸோ சாருடைய கையினால் நீங்கள் கொடுக்குறது உண்மையிலே இந்த அவார்டு வாங்கக்கூடியவங்களுக்கே ஒரு பெரிய பெருமை தான் அது வந்து. ஸோ ஐ எம் வெரி ஹானர் டு தேட். அதே மாதிரி அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு ஐபிஎஸ் நாட் ஓன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த எஜுகேஷன், but also it care for the members' health also. First time in Indian Psychiatric Society, Tamil Nadu chapter has created a Tamil Nadu Fitness Club. So through the fitness club, we encourage all the psychiatrists to care for the health. ஏன்னா நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப என்ன செய்யும், ரொம்ப முக்கியம். ஸோ we want to we have created a Tamil Nadu IPS the fitness clubலாம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். we are honoring the people. So we are doing a lot of activities. I thank all my cabinet colleagues for making my dreams into a reality. Once again, I thank Dr. Karthik Devanayagam and the organizing chairman, Dr. Zaman sir, and all the delegates. And thank you, sir, that our MP has honored us with his presence. உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி சார். We are all honored to be here. சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இட் ரீச் த பப்ளிக். ஏன்னா நாங்கள் எப்போவுமே நினைப்போம் மனநல மருத்துவம் பப்ளிக் மத்தியில் போகணும் அப்படிங்கிறது சார மாதிரி ஆள் வந்தால் தான் அட்லீஸ்ட் மீடியா கவரேஜ் கிடைக்கும். மனநலத்தில் இந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ரியலி இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஆல் த டெலிகேட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Now I request our TN IPS President Dr. Panneerselvam sir and Organizing Chairman Dr. Zaman sir to honor our chief guest. Thank you, sir. We, with immense pride and honor, request our honorable chief guest to release the souvenir, which will be received by our postgraduates. Our honorable MP will release our Tamil Nadu IPS newsletter. Sir.
Thank you, sir. We now request our Honorable Chief Guest and Tamil Nadu IPS President to honor our guest of honor, Professor Dr. C. Ramasubramanian, sir, Professor Dr. V. Jayantini, ma'am. Now we request our Honorable Chief Guest and TN IPS President to honor our Chief Guest, Professor Dr. V. Jayantini, ma'am. We request our Chief Guest and TN IPS President to honor our guest of honor, Dr. Vijay Nagaswamy, sir. இப்பொழுது நம்மளுடைய கம்யூனிட்டி சைக்காட்ரி என்று சொல்லக்கூடிய சமூக மனநல திட்டத்தின் சார்பாக சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டு அளவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மூத்த மருத்துவர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் திரு மோகன்ராஜ் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக அபிராமி, டாக்டர் விதுபிரபா, ராதாகிருஷ்ணன் சார், சத்யமூர்த்தி, பவித்ரா. Abhirami Vishwanathan ma'am. We request Honorable Chief Guest to issue the memento to Abhirami Vishwanathan ma'am. Paper Next, memento to be issued to Dr. Viduprabha ma'am. Next, the memento to be issued to Dr. Radhakrishnan sir.
Next, the memento is going to be issued to Dr. Satyamurthy, sir. Next, the memento is to be issued to Dr. Pavitra Moni, ma'am. Check. Thank you, sir. Now I request our Honorable Chief Guest to address the gathering. Okay. இப்பொழுது நம்மளுடைய மாநிலத்தின் அப்பெக்ஸ் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதனுடைய டைரக்டர் நம்முடைய பேராசிரியர் மாலையப்பன் சார் அவர்களுக்கு நம்மளுடைய எம்பி சார் ஹானர் பண்ணுறாங்க. இங்கே இருக்காங்க. I know the crowd psychology. சாப்பாட்டு நேரம் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். Don't worry. தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மனநல சங்கம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான மனநல மருத்துவ பயிரரங்கம் இந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய மருத்துவர் கார்த்திக் தேவநாயகம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட மனநல சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எம் கே ஜமான் அவர்களே, சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வன் அவர்களே மற்றும் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களே, ஜெயந்தினி அவர்களே, விஜய் சாமிநாதன் அவர்களே, இறுதியிலே நன்றியுரையாற்ற இருக்கின்ற மாவட்ட மனநல சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் சோஃபியா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய திரளான மனநல மருத்துவர்களே, மனநல மருத்துவ மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே புதுக்கோட்டை போன்ற 3ஆம் நிலை நகரம், 3rd tier சிட்டியில், டவுன், இட் இஸ் நாட் அ சிட்டி, ஒரு டவுனில் இந்த பயிலரங்கம் நடக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கான முயற்சிகளை எடுத்த டாக்டர் கார்த்திக்கும் டாக்டர் ஜமான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் டாக்டர் கார்த்தியும் க்ளோஸ் ஆனதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே புதுக்கோட்டையில் பெரிய ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருந்த ஜிஹெச் இல்லையா, மாவட்ட மருத்துவமனை, இங்கே ஒரு பெரிய ஜிஹெச் இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துடுச்சு இங்கே புதுக்கோட்டைக்கு. மெடிக்கல் காலேஜ் வந்தோடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை அம்போன்னு விட்டாங்க. இதை விட்டுட்டு அது என்ன ரூல்ஸ் சொல்லிட்டாங்க, இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் வேறு பக்கம் கொண்டு போகிறோம். சரி, கொண்டு போயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அறந்தாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு இதை அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. நிறைய பில்டிங்ஸு, பெட்டு எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் சும்மா இருக்குது, சும்மா பூட்டி அப்படியே இருந்தப்போ நான் என்ன பண்ணேன், சரி கீழ்ப்பாக்கத்தில் தான் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூஷன் இருக்குது, இன்னொரு இன்ஸ்டியூஷனில் ஏன் நம்ம புதுக்கோட்டையில் கொண்டு வரக்கூடாதுன்னு நான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தேன்.
ஸோ அது தெரிஞ்சு கார்த்தி வந்து என்னை அப்ரோச் பண்ணார். அவருக்கு என்னென்னா ஒரு பொலிட்டீஷியன் இருந்தால் ஏதோ பிஹெச்சி ஆரம்பிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் பர்டிகுலராக இந்த இன்ஸ்டியூட்டுக்காக கேட்டுட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாரு கவர்மெண்ட்டை அப்படின்னு என்ன நினச்சாரான்னு தெரியல. அதுதான் கார்த்தியை க்ளோஸ் ஆகிடுச்சு என்கிட்ட. அப்புறம் அவரே தேடி வந்தார். அப்புறம் அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். சரி, எனக்கு இதை பற்றின அவேர்னஸ் எனக்கு எப்படி வந்துச்சு, சரி நம்ம ஊரில் ஏன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கல, வேறு எதோ கொண்டு வரலாம், நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வேறு கொண்டு வரலாம், நியூரோ கொண்டு வரலாம் இல்லாமல் ஏன் இதை கொண்டு வரணும்னா, ஐ ஹாவ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஜமானுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. எங்கள் அம்மா, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 1991 பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி போயிட்டுருக்காது இல்லையா. அப்படி இருக்கல அப்பாவுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகிடுச்சு, பிஸ்னஸில் நிறைய சஃபர் ஆகி கொஞ்சம் கடன் பிரச்சனையெல்லாம் நிறையா இருந்தது. அதில் அவன் அம்மாவுக்கு ஏதோ ஒரி வந்துடுச்சு. பட் ஆனால் எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கல எதுவுமே தெரியல. அவங்க சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது, நிறையா பசிக்குது அப்படிம்பாங்க, நைட்டில் கண்ட நேரம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், வயிறு எரிச்சல்னு அவங்க மோரோ பாலை குடிப்பாங்க, அது குறையாது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது அல்சர்னு இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வந்துட்டு வழக்கம் போல் எல்லோரும் பண்ணுற மாதிரி மெடிக்கல்லேருந்து அல்சர் மாத்திரை, அதுக்கும் குறையலை. அப்புறம் இங்கே டாக்டர் கருணாநிதினு ஒருத்தங்க இருந்தாங்க, எம்டி, இப்போ இல்லை, இஸ் நோ மோர். ஸோ அவரை போய் பார்த்தாங்க. அவரை போய் பார்த்தப்போ ஹீ ட்ரீட்டட், அவர் அல்சர் மாதிரி நினச்சிட்டு ஹீ ட்ரீட்டட். பட் ஆனால் ஒரு ஃபியூ டேஸில் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் டாக்டர் ஜமானை போய் பாருங்கள், இது வந்து எனக்கு உடம்பு பிரச்சனை மாதிரி தெரியல அப்படின்னு. ஏன்னா வயிறு எரியுது ஆனால் உடம்பு பிரச்சனை இல்லைன்றாரு அப்படின்ட்டு. ஜமான் தான், நான் ஒன்றும் பைத்தியம் இல்லையா, நான் ஏன் ஜமான்கிட்ட போகணும். எங்கள் அம்மா இமீடியட் ரிப்ளை, நான் என்ன மெண்டலாக கிழிச்சிட்டா தெரியுறேன், என்ன போய் ஜமான்கிட்ட போக சொல்கிறாங்க. ஒன்று, சாரி டு சே டாக்டர். இன்னொன்று, அவர்கிட்ட போனால் தூக்க மாத்திரை கொடுத்தா நான் தூக்க வச்சுருவாரு. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், போக மாட்டேன் அங்கே ஜமான் டாக்டர்கிட்ட, நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு. பட் கம்பல் பண்ணி சார்கிட்ட கூட்டி போன உடனே ஒரு சார் தான் சொன்னாங்க, அப்பாவோட பிரச்சனைனால அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காங்கன்னு. ஒரு வாரம் மாத்திரை இல்லை, அதை சரி பண்ணிட்டார். எனக்கு அப்போ தான் நான் ஐ வாஸ் 15 years old பாய், ரொம்பலாம் வயசு இல்லை, 14 வயசு 15 வயசு பையன். நான் 9வது படிச்சுட்டு இருந்த பையன். இப்போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு, மனசில் பிரச்சனை இருந்தால் உடம்பு பிரச்சனையாக காட்டுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேரை பார்ப்பேன், நிறைய பேர் இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க, முடியாமல் இருக்கவங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா வேறு பிரச்சனைகள் இருப்பான். அப்புறம் பிடிச்சி சார்கிட்ட நான் அனுப்பி விடுவேன், நான் போய் இதுக்கு நீ போய் அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு வா அப்படின்னு. திரும்ப இதே பதில் தான் சொல்லுவாங்க, நான் என்ன மெண்டலா, நான் ஏன் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு. இல்லைப்பா எங்கள் அம்மாவும் மெண்டல் இல்லைப்பா, போய் சரியாச்சு அப்படின்னதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே போவாங்க. ஸோ இந்த புரிதல் இருந்ததுனால தான் சரி புதுக்கோட்டை ஜிஹெச்சை நம்ம ஒரு மென்டல் இன்ஸ்டியூட்டாக மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சிஎம்க்கு ஒரு ரெக்வசிஷன்லாம் கொடுத்தேன். ப்ராசஸில் தான் இருக்குது, கவர்மெண்ட் தெரியும்ல, ஒரு ஸ்டெப்பாக போய் வரணும். இப்படி தான் கார்த்திக் வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனார். இன்னும் இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்ட் இட்ஸ் வெரி சேலஞ்ச். இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டிப்ரெஸ்டாக இருக்கிறதே டாக்டர்ஸ் தான், பேஷண்ட்லாம் அப்புறம். என்ன ஒரு காலம் நான் கண்ணால் பார்த்த டாக்டர்ஸை பார்த்த காலம்லாம் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அம்மா, நான் எங்கள் அம்மா சொன்னேன்லாம் முடியாமல் இருந்தாங்கன்னா, அவங்க கூட பிறந்த அண்ணன் தான் புதுக்கோட்டையோட ஃபஸ்ட் எம்டி டாக்டர். அவரும் இல்லை, இஸ் நோ மோர். டாக்டர் யூசுஃப்னு பேர், அவர் தான் ஜென்ரல் மெடிசனில் ஃபஸ்ட் எம்டி டாக்டர். இப்போ இருந்தாருன்னா 90 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். சார் செட்டு. ஸோ சார் தான் புதுக்கோட்டைக்கு ஃபஸ்ட்டு எம்டி சைக்காட்ரிக் புதுக்கோட்டையில். அவங்களுக்கு சீனியர், மாமா ரொம்ப சீனியர். ஆமாம், என் மதர்க்கே இப்போ 83-84 வயசு ஆச்சுல, அம்மாவோட 4-5 வருஷம் மூத்தவர் அவர். ஸோ எங்கள் அத்தை வந்து ஒரு நாள் கூட அரிசி பருப்பு காய்கறி வாங்கி நான் பார்த்ததே இல்லை. டெய்லி பேஷண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. சொன்னால் இப்போ யாரும் நம்ப மாட்டீங்க, ஜூனியர்ஸ்லாம் கிராமங்கள்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க டெய்லி அவங்களோட காய்கறி டு ஷோ தேர் லவ், தேர் அஃபெக்ஷன் வித் டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாலும் அதை நம்பி, கூகுள் கிடையாதுல்ல இப்போ, அதனால டாக்டர் சொல்கிறத நம்பி கேட்டு அப்படி ஒரு பாண்டிங் இருக்கும். எங்கள் மாமாட்ட வந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார் பேரும் ஒரு சொல்லுவார், கல்யாணம் ஆகிடுச்சா, பிள்ளை பெற்றுச்சானா, என்ன ஏது பாண்டிங் இருக்கும். டெய்லி காய்கறி அரிசி பருப்பு. எங்கள் அத்தை எதுவுமே மளிகை ஜாமான்லாம் வாங்கினதே கிடையாது. டாக்டர் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன், முன்னாடி, இப்போ கிடையாது, முன்னாடி. அந்தளவுக்கு பேஷண்ட் டாக்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த காலம் அதுக்கப்புறம் போயிடுச்சு. என்றைக்கு டாக்டர்ஸை வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்களோ அன்றைக்கி தான் அடி விழுந்தது. அதுக்கு கன்சியூமர் கோர்ட்டில் கொண்டாந்தப்போ நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, டாக்டர் சைட்லேருந்தே சொல்லி பார்த்தாங்க, நாங்கள் வி ஆர் டூயிங் சர்வீஸ், அதை கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, பொதுவாக பப்ளிக்கோட மென்டாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவலின்னு போனாலே என்ன ஸ்கேன் எடுக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு பிள்ளையார் சொல்லி வந்ததே இந்த கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போனேன். நான் போய் இப்போ ஜமான் டாக்டர் சார்கிட்ட போய் நான் சார் தலையை வலிக்குதுன்னா, அவர் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையுமே சொல்கிறேன்,
ஒரு 4 கேள்வி கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நைட்டு தூங்குனியாப்பா? இல்லை. சரி தூக்கம் சரியில்லை, இந்த அப்போ சாப்பிடு, வேறு என்ன வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனையா? ஒரு 4 கேள்வியில் என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. 99% அது சரியாக இருக்கும். பட் 1% தப்பாக இருக்கிறதுக்கு, டியூமராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவனா கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுறது? தலைவலியாக சரி எடுத்த உடனே ஒரு ஸ்கேன் உங்கள் ரெக்கார்டுக்கு எடுத்து வைக்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக இதுதான் ட்ரூ. பட் ஆனால் வெளிப்பார்வைக்கு அது வந்து டாக்டர் போனாலே நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, காசு பறிக்கிறாங்க. இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு எனக்கு மருத்துவம் பார்க்குறது ரொம்ப சேலஞ்சான விஷயம். இன்னொன்று டெக்னாலஜி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுளில் பார்த்துட்டு வந்துடுவான். ஒரு நாள் நம்ப மாட்டான். கூகுளை விட என் டாக்டருக்கு நல்லா தெரியும், எவனும் நம்பவே மாட்டான், என்ன மாதிரி ஒரு சில பேஷண்ட் தவிர. முடியலைன்னா நான் பண்ணுற வேலை டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் நெட்டை ஆஃப் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் இன்றைக்கி உங்களோட ப்ராக்டிஸ் ரொம்ப சேலஞ்சிங் தான். வெளி நெருக்கடிகள் ஜாஸ்தியான இந்த நேரத்தில் உங்கள் மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறதே பெரிய சாதனையான விஷயம். ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, இன்றைக்கி அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு முன்னாடி மாதிரி இல்லை. என்ன ஏன் நான் என்ன பைத்தியமாக என்ன ஏன் போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறது போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ் வந்து இன்றைக்கி வந்துட்டும் இருக்குது. எனக்கு என்னென்னா நிறைய ரிசர்ச் பேப்பர் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஹவு டு இம்ப்ரூவ் த மென்டல் ஹெல்த், இது எப்படி வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கில் இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பரே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ 1000 ரூபா கொடுக்குறோம், விமன்ஸுக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம். நமக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இட் கிவ்ஸ் அ இம்மென்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஒரு லேடிக்கு வந்து மாதம் 1000 ரூபா, 1ஆம் தேதி மாதம் ஐராக்கிய நீட் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த நீடு வரையில் எனக்கு 1ஆம் தேதி ஆனால் இது கிடச்சிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ். சரி, அது எப்படி இது ஹெல்ப் பண்ணுது? அதே மாதிரி காலையில் அவங்களுக்கு சமையல் கட்டு போகிறது தடுத்துருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் நிறைய கிராமங்களில் போகிறப்பெல்லாம் கூட சொல்லுவேன், கடைசியாக நீங்கள் ஒரு ஊமை பிள்ளையை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்பேன். அப்படியே யோசிப்பாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கையில் நம்ம கூட படித்த பையன், ஒரு பையன் காது கேட்காத பையனை பார்த்துருக்கோம், நம்ம வீதியில் பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் பார்த்துருக்கோம். கடைசியாக எப்போ ஊமை குழந்தை காது கேளாத குழந்தைய பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது மாற்றம் எப்படி வந்துச்சுங்கிறது கூட பெருசாக அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. 96ல் கலைஞர் வந்தப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து ஸ்கீம் அதுதான் மாற்றுச்சு, கருவிலே பலப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும் என்னென்னா, இதை யாரும் ரிசர்ச் பண்ணி பேப்பராக இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கே தெரியாமல் போகுது. என்ன மாதிரி யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டு தெரியலாம், அங்கனக்குள்ளே கேட்குற 10 பேர் கேட்டுட்டு மறந்தும் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. when you do it as a research and you make it as a document, அதுதான் பெட்டர்மெண்ட் பண்ணும் இல்லையா? உங்களோட மெடிக்கல் ஃபீல்டே ஒவ்வொரு ரிசர்ச் தானே. ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் அதை வச்சு நீங்கள் அடுத்து பண்ண ரிசர்ச் அடுத்து பண்ண இப்படி தானே வளர்ந்தது இல்லையா? அந்த ஃபீல்டு வளர்ந்தது இல்லையா? உங்கள் ஃபீல்டுங்கிறது பர்டிகுலர்லி கவர்மெண்ட் பாலிசிஸோட சம்மந்தப்பட்டது. மற்ற மெடிசின்ஸை விட மென்டல் ஹெல்த்துங்கிறது பர்டிகுலர்லி கவர்மெண்ட் பாலிசிஸோட சம்மந்தப்பட்டது. இங்கே வந்ததுனால நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கைண்ட்லி டூ த ரிசர்ச் அண்ட் கிவ் த ப்ரெசன்டேஷன் பேப்பர்ஸ். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் அந்த மாதிரி பேப்பர்ஸை கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணணும். இன்னும் நிறைய இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இந்த ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு 3rd tier டவுனில் இன்றைக்கி கார்த்திக்கும் டாக்டர் ஜமான் 2 பேரும் ஆரம்பிச்சு வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி எனக்கு கீழே போகணும், எதுவுமே ரூட் லெவலில் போயில தானே அதோட பலன் போய் சேரும் மேலே இருக்கிறத விட. ஸோ இனி அடுத்தடுத்து இருக்கிற இன்னும் இதை விட 4th tier இருக்கிற அறந்தாங்கி இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நடக்கிற அளவுக்கு இது வரணும் என்கின்ற என்னுடைய ஆவலை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I request organizing treasurer Dr. Sophia ma'am to deliver the vote of thanks. Good afternoon, everyone. Gratitude is considered the mother of all virtues. It's now time to express my gratitude to all those who made this event possible. First of all, I thank the Almighty for having given this blessed day. I express my heartfelt gratitude to our chief guest, Honorable MP Sir, who in spite of his busy schedule has agreed to grace the occasion. Thank you, sir. I thank our TNIPS President for having given us this opportunity and for all the guidance and support throughout. Thank you, sir. I thank our TNIPS Treasurer for all the guidance and support that he has given us. I thank our guests of honor for gracing the occasion. I thank our IMH Director, Malayappan Sir, for accepting our invite. I thank all the eminent speakers and the chairpersons who accepted our invitation. I thank our organizing chairman and organizing secretary for having given me this opportunity. Last but not the least, I thank all the PGs who have participated, and I extend my gratitude to all the DMHP staff, the AV team, the pharma companies, and all the ground level staff who worked hard to make this event a success. Thank you.
We'll be starting our next session shortly, please. Thanks for the patience. Starting our next interesting session, couple intervention in contemporary India. Treasurer at TN IPS wants to make an announcement. So, an important announcement to our PGs. So, I think some of the PGs are not yet registered in Indian Psychiatric Society, because hereafter in each and every conferences, if you want to present a award paper, poster or paper presentation, you should require a IPS membership number. So, I take this opportunity to insist all the PGs to register yourself in IPS, IPS South Zone and IPS Tamil Nadu chapter. So, each one you should get registered, at least or in the progress of registration. So, hereafter in TANSICON 2024 also in Coimbatore, so you should require a membership number for presenting, even for a poster presentation also. So, if anyone want any guidance or help, please contact me. Thank you so much. Thank you, sir. So starting our next interest